வணக்கம் பி தமிழ் உறவுகளே. திறவுகோல் நிகழ்ச்சியின் ஊடாக இன்று உங்களை சந்திக்கின்றோம். பழமையும் பெருமையும் வாய்ந்த வடமராட்சி பருத்துறை கற்கோளம் மண்ணிலே இன்று கால் பதித்திருக்கின்றோம். இங்கே கலைகள் அதிகம் குடிக்கொண்டிருக்கும் ஒரு மண்ணாக இது நீண்ட காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் 1987 ஆண்டிலிருந்து சிறு வயதிலிருந்தே தன்னை முற்றுமுழுதாக கலைக்குள் ஈடுபடுத்தி அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணாவியார் சோதநாயகம் குகன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் குகன் அவர்களே. வணக்கம். நீங்கள் எவ்வாறு இந்த கலைக்குள் உங்களை உள்வாங்கிக் கொண்டீர்கள்? நான் என்னுடைய கலையை ஆரம்பம் 1987 ஆண்டு என்னுடைய கலை ஆரம்பமாகியது. அப்போது எனக்கு என்னுடைய தாய் தந்தையர்களுடைய ஊக்குவிப்பு தான் முதல் காரணம். உங்களுடைய அப்பா கலையில்? அம்மா தான் கூடுதலாக கலையில். எந்த விதமான கலையில் ஈடுபட்டு? அப்பா கும்மி பாடல்கள், மற்ற சினிமா பாடல்கள் எல்லாம் நல்லா பாடுவாங்க. கூடுதலாக கோயில்களில் கும்மி பாடுவாங்க. வரலாறு ரீதியாக பாடக்கூடிய வெள்ளமை பெற்றவர்கள் அவர்கள். அந்த அவையண்டர்கள் அதை அவைகளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கலை. அதற்கு பிறகு நான் திருமணமாகி என்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஒத்தாசை எனக்கு இருக்கின்றது. இப்பயும் இருக்கின்றது. ஆதரவினால் தான் என்னுடைய கலையை நான் இவ்வளவு தூரம் வளர்த்து செல்லக்கூடியதாக இருக்கின்றேன். சிறு வயதில் நாடகங்கள் ஏதாவது நடித்திருக்கிறீர்களா? முந்தி நாடகம் என்று சொல்லி சொன்னால் அப்போக்கில் நாங்கள் புரட்சி நாடகங்கள்லாம் செய்வோம். புரட்சி நாடகம் மண் சார்ந்த நாடகம், புரட்சி நாடகங்கள் நாங்கள் செய்வோம். அதற்கு பிறகு இந்த கலைக்கு இறங்கிட்டோம், கூத்துக்கலைக்கு. நீங்கள் காத்தவராயன் கூத்து, அரிச்சந்திர மயான காண்டம், மற்றது சத்யவான் சாவித்திரி போன்ற நாடகங்களை நடித்தும் அதை நெறிப்படுத்தி கொண்டும் இருப்பதாக நாங்கள் அறிந்தோம். காத்தவராயன் கூத்து என்னென்ன பாத்திரங்கள் நீங்கள் நடிப்பதாக என்னென்ன பாத்திரங்களை ஏற்று நடித்துள்ளீர்கள்? நான் காத்தவராயன் கூத்தில் முன்மாரி கட்டம் செய்திருக்கின்றேன், நடுமாரி கட்டம் செய்திருக்கின்றேன், கோப்பிலிங்கு பாத்திரம் செய்திருக்கின்றேன், மற்றது களமர காத்தான் செய்திருக்கின்றேன், முன்பரவு காத்தான் செய்திருக்கிறேன். அப்படி அந்த சந்தர்ப்பங்களை பொறுத்து சில வழியில் ஆட்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கூடுதலான பாத்திரங்களை இட்டு நடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்குது. ஆகையால் எல்லா பாடல்களையும் எனக்கு தெரிஞ்சபடியால் வேறு இடங்களுக்கு நாங்கள் செல்லும்போது ஆட்களை குறைத்து தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கின்றது, தேவை ஏற்படும். அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் சில வழியில் 5 பாத்திரம் 6 பாத்திரம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்போ அந்த பாத்திரங்களை நான் என்ன பாத்திரம் இருந்தாலும் செய்யக்கூடிய வெள்ளமே எனக்கு அந்த ஒரே மேடையிலேயே மாறி மாறி செய்யக்கூடிய அவ்வளவு திறமை இருக்கின்றது. சரஸ்வதி தந்த வெள்ளமே அவன் நாவில கூடி இருக்கவனு நாங்கள் பாடுவோம். முன்மாதிரி கட்டத்திலிருந்து ஒரு பாடலை பாடி காட்ட முடியுமா எங்கள் அன்பு உறவுகளுக்காக? ஓ, கட்டாயம். அவளக்காலும் மாறிதங்காளுமாம் அவளாயிலை மாறி 7 பேராம் அவள் 7 பேர் கோமாறி அவள் நெறிலையாம் அவளிடும்பி என்னோ நல்ல வீர சக்தி அவ கொள்ளி கண்ணி நல்ல மாறியல்லோ அவ குடி கடுக்கும் முத்து மாறியல்லோ அவளாங்கார நல்ல மாறியல்லோ அகோரமுள்ள முத்து மாறியல்லோ அவதேசாதி அம்மன் அவதேசமெல்லாம் மாறி நான் தேசமெல்லாம் இப்போ திரு நடனம் மாறி செய்ய வென்றோம் அவதிரு நடனம் மாறி நான் செய்ய வென்றோம் இந்த தேவியரும் நானும் ஓடிவாரேன் முந்தி விநாயகோ முத்து மாரியம்மன் அவ மாறி தேவி அம்மன் அவ முடிவணங்கி தென்றலிட்டேன் மாறி தேவி அம்மன் அவ சந்தான பலகையிலே முத்துமாரியம்மன் அவ மாறி தேவி அம்மன் அவ சாய்ந்து நின்றோ
மரிதேவி அம்மன் இப்போ கொண்டு நின்றோ வேடங்கொண்டேன் மரிதேவி அம்மன். நல்லது, நன்றாக பாடியிருந்தீர்கள். நல்லது. அடுத்து இந்த சித்திரை மாதம் ஒவ்வொரு வருடமும் கட்டாயமாக கும்மி மாரி அம்மனில் அந்த கூத்து காத்தவராயன் கூத்தை நீங்கள் தவறாது நடத்தி வருவதாக நாங்கள் அறிந்தோம். அதை பற்றி எங்கள் அன்புறவுகளுக்காக சில வார்த்தைகள். வருடா வருடம் சித்திர பௌர்ணமியிலன்று கற்கோளம் கும்பி முத்துமாரியம்மன் ஆலயத்திலே இந்த காத்தவன் சிந்தனடை கூத்தை நாங்கள் செய்து வருவது வழக்கம். இப்போது முன்பு நான் வேணுகான சபாம் என்ற அண்ணாவியாராக இருந்தது சரவண பவானந்தம். அவரோடு தான் நான் முதல் இப்பொழுது அண்ணாவியார் இருக்கிற தற்போது அவருடைய தம்பியார் நந்தகோபால் அவர்தான் இந்த நாடகத்தை அண்ணாவியாராக நின்று செய்து வருகின்றார். நான் இப்போது நடிப்பது குறைவேன் என்றால் இளம் வாலிபர்கள் நடிக்க வேணும் என்ற ஒரு கொள்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்காக விட்டு ஆகையால் அவர்கள் நடிக்க நாங்கள் பிற்பாட்டு பாடி கொடுப்போம். இளைஞர்கள் முன்வருகிறார்களா இப்பொழுது அந்த கலைகள்? குறைந்த இளைஞர்கள்லாம் முன்வருகின்றனர். காரணம் என்ன? இப்போ என்னென்னா அந்த நாடகங்கள் அதுகளில் கொஞ்சம் ஈடுபாடு கூடுதலாக இருக்குது. மற்ற சிந்து நாடக கூத்தென்றால் கூடுதலான தற்கோலத்தை பொறுத்தவரையில் கூடுதலான ஆட்கள் அதன் இசைவாக்கம் அடைந்து விட்டார்கள். ஆகையால் கொஞ்சம் அதுக்கு ஈடுபாடாக வருவார்கள். மற்ற அம்மனுக்கு பயம். இப்போ நாங்கள் ஒரு ஆள் நாடகத்துக்கு போய் கேட்டால் அவர் மறக்க மாட்டேன். ரெண்டா அம்மாளாத்தை எங்களுக்கு இன்னும் செய்து விடுவாங்க அந்த ஒரு ஐயப்பாட்டில் ஓமுட்டு தான் சொல்லுவார். அப்போ சிறு வயதில் உள்ள குழந்தைகளை நாங்கள் கேட்டாலும் மறக்க மாட்டார்கள், வருவார்கள். அது வருடாவடம் கட்டாயமாக அந்த கூத்தை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள், அப்படித்தான்? வருடாவடம் நடந்து கொண்டே வருகின்றனர். அது அம்மனுடைய துணை என்று தான் சொல்ல வேண்டும். அரிச்சந்திரா மயான காண்டம் மூலமும் உங்களுடைய கால்களை அங்கு பதித்துள்ளீர்கள், பெரும் புகழையும் சேர்த்துள்ளீர்கள். அதிலிருந்து ஒரு கடத்தை இந்த எங்கள் அன்பு உறவுகளுக்காக பாடி காட்ட முடியும்? அரிச்சந்திரா மேனகாண்டத்தில் முன் அரிச்சந்திரன் பாடும் பாடல் பிறந்தது மண்மேல். பிறந்தது மண்மேல் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே நட்பேசிடும் நூல் துறந்த நச்சுகமும் துக்கத்திற்கீடேதும் சொல்லும் கண்டேன் நான் சொல்லும் கண்டேன் கரந்தனை கூப்பி இன்னிரு கரந்தனை கூப்பி சுடலையும் காக்க கரந்தனை கூப்பி சுடலையும் காக்க கனிவு கொண்டேன் பரந்தந்தோம் உன்னடிக்கிழாயிருத்தி என்னை வாழ்விப்பையே வாழ்விப்பையே அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த நின்மல சொரூபா அடியவரை ஆட்கொள்ளும் ஐயனே வேண்டுவார் வேண்டும் விமலமூர்த்தி என்றெல்லாம் உன்னை அழைக்கிறார்களே, அது என் விஷயத்தில் மட்டும் பொய்யானதா? சந்தனந்தன் குரடுதான் தேய்ந்த காலத்தில் கந்தங்குறைவிடாது. ஆகவே இந்த அரிச்சந்திரன் இந்த ஈமத்துக்கு நின்று புலம்புகின்றேனே ஆண்டவா. உங்களுடைய இனிய குரலால் எங்கள் நேயர்களுக்காக அந்த பாடலை பாடி காட்டுவதற்கு நன்றி. இதே அரிச்சந்திர மயான காண்டத்திலே ஒரு எல்லோருடைய நெஞ்சையும் உருக்குகின்ற ஒரு சம்பவமாக அந்த மகன் பாம்பு தண்டி கொண்டு வந்து கொள்ளிக்காசுக்காக வாதாடுகிற அந்த சம்பவத்தில் ஒரு பாடலை எங்கள் அன்புறவர்களுக்காக பாடி பாம்பு கடிக்கிற லோகிதாசன் தில்லாந்திரி 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 தில்லாம் எல்லாம் விதி சூதே அருள் இறைவா உந்தன் அருளோ தில்லாந்திரி தில்லாந்திரி தில்லாந்திரி
எல்லாம் விதி சூதோ அருள் இறைவா உந்தன் அருளோ மறையோன் கையில் நின்னை விட்டு மடியலானே நம்மா மறையோன் கையில் உன்னை விட்டு மடியலானே நம்மா இப்பூவியில் தெற்பை கொய்ய விட்டாயோ என் இறைவா இப்பூவியில் தெற்பை கொய்ய விட்டாயோ என் இறைவா கை சோருதே கால் சோருதே கண்கள் இருளுதம்மா கை சோருதே கால் சோருதே என் கண்கள் இருளுதம்மா பால் கூடித்த நாவும் வெல்லும் பத்து கெட்டுதம்மா பால் கூடித்த நாவும் வெல்லும் பத்து கெட்டு தம்மா. இப்படியான பாடல்கள், இந்த பாடல்கள் எப்பொழுது கேட்டாலும் அது எல்லோருடைய நெஞ்சையும் ஒரு உருக்குகின்ற பாடல்களாகவே அமைகிறது. இப்பொழுதும் உங்களுடைய அந்த கணீர் குரலில் கேட்கும் பொழுதும் அதே உணர்வு தான் ஏற்படுகிறது. இதே நாடகத்தில் தாய் சந்திரமதி அவர்கள் மகனை தேடுகின்ற காட்சியும் மிகவும் நெஞ்சை உருக்குகின்ற ஒரு காட்சி. அதில் வரும் ஒரு பாடலை எங்கள் உறவுகளுக்காக பாடி காட்ட முடியுமா? நிச்சயமா. பாலன் நிறந்த இடம் இதுதானோ எந்தன் சீலன் மடிந்த இடம் இதுதானோ பாலன் நிறந்த இடம் இதுதானோ எந்தன் சீலன் மடிந்த இடம் இதுதானோ 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 ஆலமரம் என்பதும் இதுதானோ இதுதானோ ஆலமரம் என்பதும் இதுதானோ எந்தன் ஆரமுதோ செத்த இடம் இதுதானோ இதுதானோ இதுதானோ. மகனே மகனே நீ மாண்டு விட்டாயாடா மகனே அப்பமாண்டாயோ மகனே மாபாவி என்னை தீண்டாயோ சுதனே அப்பமாண்டாயோ மகனே மாபாவி என்னை தீண்டாயோ சுதனே மங்காத ரவிகுலத்து என் மாணிக்கே ரத்தினமே திங்கள் மதிதுலங்கும் என் செல்வமே சுடர் சுட ஒளி விளக்கே அப்பமாண்டாயோ மகனே மாபாவி என்னை தீண்டாயோ சுதனே அப்பமாண்டாயோ மகனே மாபாவி என்னை தீண்டாயோ சுதனே. மிகவும் உணர்வுபூர்வமாக அந்த பாடலை உள்வாங்கி உணர்ச்சியுடன் அந்த பாடலை பாடியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நீண்ட காலமாக இந்த கலை பயணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக கலைஞர்களுக்கு பல சவால்கள் இருக்கும், மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கும். அதை பற்றி எங்கள் பீத்தமிழ் உறவுகளுக்காக பகிர்ந்து கொள்ள முடியும்? நான்
என்னுடைய கற்கோளம் வேணுகான சபா மன்றத்தில் நடித்து கொண்டிருக்கும்போது பல நாடக மன்றத்தில் இருந்து எனக்கு அழைப்புதல்கள் வந்தது. அப்போது நான் அந்த நாடக மன்றங்களோடு இணைந்து செய்கிறது வளமை. அந்த நேரங்களில் சில காட்சிகள் செய்து கொண்டிருக்கும்போது என்னோட ஜோடியாக செய்யும் பாத்திரம், நான் இப்போ காத்தானுக்கு செய்தால் சின்னானுக்கு செய்கிறவர் வந்து கொஞ்சம் என்னோட இணைஞ்சு செய்யாத ஒரு தன்மையில் இருக்கிற போது எனக்கு சுற்றியான ஒரு வேதனையாக இருக்கும். அந்த நேரங்களில் எனக்கு என்ன செய்கிறேன்றது தெரியாத ஒரு கட்டமாக உணர்ச்சி வசப்பட்டு, அந்த நேரங்களில் நான் உணர்ச்சி வசப்பட்டு பாட்டை உயர்த்தி படிக்கிறதோ இல்லாட்டால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் திண்டாடுற ஒரு காட்சி, அது சபையே பார்க்கும், என்னடா இவன் பெரிய திண்டாட்டத்தில் நிற்கிறானே என்று சொல்லி. அதுக்கு உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ காத்தானம் சின்னானம் என்றால் இப்போ காத்தவரன் இப்போ பார்க்கையல்லோ காத்தான் நான் வாங்கி வெகு பக்குவமாய் வாயில் போட்டு கொண்டேன் என்று இப்படி நான் படித்தால் சின்னான் வித்திலேயே அதே மட்டில் கொண்டாந்து எங்களை தர வேணும். அவர் வேறொரு மட்டில் படித்தார் என்றால் எங்களுக்கு சரியான ஒரு திண்டாட்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த இடங்களில் பெரிய ஒரு வேதனையாக இருக்கு. புது புது கலைஞர்களோடு செய்யும் பொழுது அவ்வாறான ஒரு சவாலை நீங்கள் சந்திக்க தொடர்ச்சியாக நீங்கள் சத்தியவான் சாவித்திரி என்ற புகழ்பெற்ற நாடகங்களிலும் நடித்தும் இருக்கிறீர்கள், அதை வழிநடத்தியும் இருக்கிறீர்கள். அதிலே அந்த சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் அருமையான பாடல்கள் பல இருக்கின்றன. அதிலே சில பாடல்களை எங்களுக்காக பாடி காட்ட முடியும்? நிச்சயமாக. சத்தியவான் சாவித்திரியில் சத்தியவானுடைய பாடலை நான் பாடுகிறேன். மணிபுரம் விட்டோம், பரிவிசை தொட்டோம், வள்ளிவல கடந்துட்டோம். மணிபுரம் விட்டோம், பரிவிசை தொட்டோம், வள்ளிவல கடந்துட்டோம். வாராய் நீ இங்கு சுமாலியம் பயணத்தை நிறுத்திடுவோம். வாராய் நீ இங்கு சுமாலியம் பயணத்தை நிறுத்திடுவோம். தங்கி போவோம் நாங்கள் தங்கி போவோம். துணிவு பிறந்து பிறகு தொடர்ந்து துயரமோடு வந்தேன். துணிவு பிறந்து பிறகு தொடர்ந்து துயரமோடு வந்தேன். உம்மோடு வந்தது என் மேல் குற்றம், உம்மோடு வந்தது என் மேல் குற்றம். கொஞ்சமாயினும் சாப்பாடு எங்கே, சாப்பாடு எங்கே? பரியும் இழைத்து தரையில் நடக்க பதறுது பதறுதடா. சுமாலி, அதோ பார், நம்மை சுமந்து வந்த அந்த பரிகளை பார், இவ்வளவு களைத்து போய் இருக்கின்றது, பார்த்தாயா சுமாலி? பரியும் இழைத்து தரையில் நடக்க பதறுது பதறுதடா. பாராய் நீ இங்கு சுமாலியம் பயணத்தை நிறுத்திடுவோம். பாராய் நீ இங்கு சுமாலியம் பயணத்தை நிறுத்திடுவோம். தங்கி போவோம் நாங்கள் தங்கி போவோம். குதிரையை பற்றி பேசுகிறாயன் குணத்தை மட்டுமே பேசவில்லை. குதிரையை பற்றி பேசுகிறாயன் குணத்தை மட்டுமே பேசவில்லை. உம்மோடு வந்தது என் மேல் குற்றம், உம்மோடு வந்தது என் மேல் குற்றம். கொஞ்சமாயினும் சாப்பாடு எங்கே, சாப்பாடு எங்கே? தொடர்ச்சியாக இந்த பாடலை கேட்க வேண்டும் போல இருக்கின்றது, அவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் உங்கள் கலை பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது பொருளாதார பிரச்சனைகள் பலமாக தாக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட நீங்கள் உங்கள் கலை பயணத்தில் சற்றும் தளராமல் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறு பொருளாதார பிரச்சனைகளையும் சமாளித்து கொண்டு இந்த கலைக்குள்ளும் உங்களை அந்த நேரங்களை ஒதுக்கி அந்த கலைக்குள்ளும் உங்களை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி. அது மிகவும் சிரமமான காலங்கள்.
பொருளாதார பிரச்சனைன்றது அது சொல்ல முடியாத சொல்லனா துயரம். ஆனால் இந்த கலையை நாங்கள் வளர்த்தெடுத்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த பொருளாதாரம் எங்களுக்கு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். என்றால் வருங்காலங்களில் இந்த கலைகள் அழிந்து போய்விடும். ஆகையால் நாங்கள் இந்த கலைகளை ஊக்குவித்து எங்களுடைய முயற்சியின் வண்ணம் இதுகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் என்னுடைய முழு ஆசை. அதற்கு உங்களை போன்ற இப்படி டிவி சேனல் பி தமிழ் அப்படியான சேனல் மூலமாக இதுகளை ஒளிபரப்பு நீங்கள் செய்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வேறு நாட்டவர்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்ற மொழி பேசுபவர்கள் கூடி இந்த கலையை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் முன்பு குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த புதிதாக வரும் கலைஞர்கள் ஆர்வமாக வருகின்றார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்தீர்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த கலைக்குள் அவர்கள் எவ்வாறு உள்ளிழுக்கலாம்? அவர்களுக்கு என்னத்தை சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த பி தமிழ் ஊடாக? நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வது தெய்வத்தை வழிபடுவதற்கு. கலையை வளர்க்கிறது எங்களுடைய மக்களின் மனங்களை கொள்ளை கொள்ளுவதற்கு. ஆகையால் இந்த கலையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சிறுவர்களாகிய நீங்கள் முன்வர வேண்டும். இந்த கலைக்கு நீங்கள் ஊக்குவிப்பு வழங்க வேண்டும். மற்ற பாதைகளிலே செல்ல வேண்டாம். இப்போது தெரியும் தானே, உங்களை போன்ற சிறு வயதில் உள்ளவர்களை ஏமாற்றி வெளிநாட்டவர்கள் தங்களுடைய போதைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தாலே அந்த போத வஸ்துகளை இங்கெல்லாம் கொண்டு வந்து உங்களை அழிக்க பார்க்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் அதற்கு அடிமையாகாமல் இந்த கலைக்கு அடிமையாகுங்கள் என்று உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அந்த வேண்டுகோள் கட்டாயமாக இனிவரும் எதிர்கால சந்ததிக்கு போய் சேரும், இந்த பி தமிழ் ஊடாக போய் சேரும் என்றதை நினைத்து கொண்டு, அடுத்து நீங்கள் இந்த காத்தவராயன் கூத்துத்தான் அதிகமாக அதில்தான் உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது. அதிலே அந்த காத்தான் 3 காத்தான் நினைக்கிறேன், முன்காத்தான், நடுக்காத்தான், பின்காத்தான். அதிலே நீங்கள் அந்த பாத்திரங்களை கூடுதலாக ஏற்றி நடத்தியிருப்பீர்கள். அதிலே ஒரு பாடலை எங்கள் பி தமிழ் உறவுகளுக்காக பாடி காட்ட முடியும்? முன் காத்தான் என்றால் முன்பரவு காத்தான். நானுமாதி சிவன் மைந்தனல்லோம், நானுமாதி சிவன் மைந்தனல்லோம், நானுமாதி காத்தான் ஓடிவாரேன் சபையோரே ஐயா பெரியோரே, நானுமாதி சிவன் மைந்தனல்லோம், இங்கு சோதி நிலனின் ரோலிக்க, இங்கு சோதி நிலனின் ரோலிக்க, இங்கு சிறப்பான நாடகத்தை நடத்திடுவோம், பாலர் நடத்திடுவோம், இங்கு சோதி நிலனின் ரோலிக்க, பாலன் வந்தேன் சபை தரனிலே, பாலன் வந்தேன் சபை தரனிலே, நானும் வந்திருக்கும் சபையோர்க்கு வணக்கம் செய்தேன், பாலன் நான் வணக்கம் செய்தேன், பாலன் வந்தேன் சபை தரனிலே, நாங்கள் என்ன குற்றம் செய்தாலும் தான், நாங்கள் என்ன குற்றம் செய்தாலும் தான், நீங்கள் எல்லாம் பிழை போரூப்பீர் சபையோரே ஐயா பெரியோரே, நாங்கள் என்ன குற்றம் செய்தாலும் தான். அருமையாக அந்த எங்கள் உறவுகளுக்காக அந்த பாடலை பாடியதுக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் இந்த கலை பயணத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அடுத்த வாரிசாக உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இந்த கலைக்குள் ஈடுபட்டிருக்கிறார்களா, இல்லை ஈடுபடுத்தியிருக்கிறீர்களா? இல்லை, அவைகளின் நாடகம் செய்கிறவைகள். மூத்தவர் நாடகங்கள் செய்து கொண்டு வந்தவர் இப்போ செய்கிற குறைவு. அவருக்கு 28 வயசாச்சு, அவருக்கு நேரங்களும் இல்லாத தன்மையில் செய்கிற குறைவு. மற்ற 2வது 27 வயசு, அவர் நாடகங்கள் பழக்கிறது, பில்லிசைகள் பழக்கிறது. மஹிந்தராஜ் அவர் ஒரு ஆசிரியர்,
இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ இந்த பட்டமளிப்புக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தன்னுடைய டைமை வீணடிக்காமல் இதில் சிறு சிறு பிள்ளைகள் என்றால் பாடசாலை பிள்ளைகளுக்கு பில்லி செய்ய பழகுவது, நாடகங்கள் பழகுவது. இப்போ தற்சமயம் சாவித்திரிக்கு பழகி கொண்டிருக்கிறார். தான் செய்வதற்காக ஒரு வைர விழா ஒன்று வருகின்றது. இந்த தும்பலை கலட்டி என்று சொல்கிற அந்த சனசமூக நிலையத்தில் அதுக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வீட்டு அம்பலர்கள். அப்போ நீங்கள் உங்களுடைய கலையை அவர்களுக்கும் கடத்தி அந்த ஒரு பெருமை உங்களுக்கு என்றும் இருக்கும். அவர்கள் இந்த அடுத்த சந்ததிக்கு அதை கடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. இப்பொழுதே அவர்களுக்கு அதை ஊக்குவித்தால் அவர்கள் அதை அடுத்த சந்ததியும் கொண்டு செல்வார்கள். காத்தவராயன் கூத்தில் நீங்கள் நடிக்கின்ற அந்த காத்தவராயன் கூத்தில் கழுமரம் ஏறுகின்ற ஒரு நல்ல ஒரு காட்சி ஒன்று வரும். அதில் வருகின்ற ஒரு பாடலை எங்கள் உறவுகளுக்காக பாடி காட்ட முடியும். அந்த காட்சியில் தாயார் தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, 1000 பேருடன் கூடி பிறந்த அந்த அரியதொரு தங்கை ஆரிய மாலியை நீ மணக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கழுமரத்திலே நீ ஏறி இறங்க வேண்டும் மகனே என்று கூறுகின்றார். அப்போது அந்த நேரத்தில் காத்தவராயன் கண் கலங்குகின்றார். அம்மா, தாயே, அம்மா கழுவன்று சொன்னாயோன பெற்றவளே தாயே, அம்மா கலங்குதம்மா தேகமெல்லாம் பெற்றவளே தாயே, அம்மா மழுவன்று சொன்னாயோன பெற்றவளே தாயே, மனங்கலங்குதம்மா தேகமெல்லாம் பெற்றவளே தாயே. நானும் கழுமரத்தை தேடியல்லோ காத்தலிங்க நானும் மனக்கவலையுடன் போகலுற்றேன் மாறிமைந்த நானும் அந்த மாலுமரத்தை தேடியல்லோ காத்தலிங்க நானும் மனக்கவலையுடன் போகலுற்றேன் மாறிமைந்த நானும். இதோ நான் கழுமரத்துக்கு வந்துவிட்டேன். அந்த கழுமரத்தில் நான் ஏறி இறங்க வேண்டும். யோகோராம்படி ஏறவென்றால் பெற்றவளே தாயே, எந்த நுள்ளம் பதறுதம்மா பெற்றவளே தாயே, அம்மாயிராம்படி ஏறவென்றால் பெற்றவளே தாயே, எந்த நிதயம் நடுங்குதம்மா பெற்றவளே தாயே. அம்மா மூன்றாம் படி ஏறவென்றால் பெற்றவளே தாயே, எந்த உள்ளங்கால் வலிக்குதம்மா பெற்றவளே தாயே. அம்மா வழியில் கண்ட மாதாவே வல்லதுமங்காளி எனக்கு வந்துதவி செய்யேனம்மா வல்லதுமங்காளி. அம்மா தெருவில் கண்ட மாதாவே வல்லதுமங்காளி எனக்கு தரிசனமோ தாவேனம்மா வல்லதுமங்காளி. அருமையாக உள்வாங்கி உணர்ச்சிபூர்வமாக அந்த பாடலை பாடியிருந்தீர்கள். இறுதியாக எங்கள் அன்பு உறவுகளுக்கு நீங்கள் இந்த உங்களுடைய இந்த கலையை பற்றி ஏதாவது இறுதியாக சொல்ல விரும்புகிறீர்களா? நிச்சயமாக கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆரம்ப பாடசாலைக்கு நாங்கள் செல்லும்போது அழுது கொண்டுதான் செல்லுவோம்.
அந்த நேரம் ஆசிரியர் பிரம்பை காட்டும் போது அங்கேயும் அழுவோம். அதே போன்றுதான் கலை. எங்களுடைய கலையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் அளத்தான் வேண்டும். அந்த கலையை இன்னொருவருக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அந்த கலை வடிவமாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும். என்னென்றால் ஒரு பாத்திரத்தை நாங்கள் ஈட்டு நடித்தால் நாங்கள் அந்த பாத்திரமாக மாறிவிட வேண்டும். நான் குகனாக இருக்க முடியாது. நான் காத்தானண்டா காத்தனாக இருக்க வேண்டும். சத்தியவனண்டா சத்தியவனாக இருக்க வேண்டும். களுமரத்தில் ஏற போகிறேன்டா களுமர காத்தானாக இருக்க வேண்டும். மாரிக்கு நான் செய்ய வேண்டும் என்றால் மாரியாக மாற வேண்டும். அப்படி நாங்கள் பாத்திரங்கள் என்னென்ன பாத்திரங்கள் செய்கின்றோமோ அந்த பாத்திரங்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும். மாறிவிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு சுயமாக அந்த பாடல்களும் நடிப்புகளும் அது ஆட்டோமேட்டிக் ரியலாக எங்களுக்கு வரும். ஆகையால் இதை எல்லா கலைஞர்களும் உற்று நோக்கி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் எந்த ஒரு கலை பயணமும் தடைப்படாது. கலையும் முற்றுமுழுதாக சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். நல்லது உறவுகளே, தனது வேலை பளுவின் மத்தியிலும் கேட்ட உடனே ஆம் என்று கூறி எங்களை வரவழைத்து இதுவரை நேரமும் இந்த செவியினை தந்தமைக்கு எங்கள் வீத்தமிழ் உறவுகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கோன் அவர்களே. நன்றி.